அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். இன்றைக்கி நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம படைத்தவனுடைய தொடர்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமே. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆசையே எப்படி இருக்கணும்னா படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும் அப்படின்னுங்கிறாங்க. ஆசை வச்சுக்கணும். ஆனால் அந்த ஆசை வச்சுக்கிறது படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படணும் அப்படிங்கிற ஆசை வச்சுக்கலாம். அது நல்ல பெரிய ஆசை தான், நல்ல ஆசை தான். ஆனால் அந்த ஆசை எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு பதில் இருக்குது. எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னா தான் படைத்தவனுடைய தொடர்பு வச்சுக்கிறதுக்கான ஆசை ஏற்படும். அந்த தொடர்பு ஏற்படும். எந்த ஆசையுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படும். அந்த ஆசை வச்சுக்கணும்னா எந்த ஆசையுமே இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். எந்த ஆசையுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படைத்தவனுடைய தொடர்பு இருக்கும். படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா படைத்தவனுடைய தொடர்பு எங்கேருந்து கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காத. நீங்கள் எதுக்கும் ஆசைப்படுறீங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டால் படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். படைத்தவனுடைய தொடர்பு வேணும்னா எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு, எதுக்குமே ஆசைப்படாமல் இருந்தால் படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆசைங்கிறது பல விதத்தில் இருக்குது. எப்படி சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய பெரிய ஆசைகள்லேருந்து ஆசைப்படாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. ஆனால் ஆசைப்படாமல் இருக்கிறது அது ஒரு தன்மை. எப்படின்னா அது ஒரு எல்லாத்தாலையும் இல்லை, எல்லாராலையும் முடியாது. சில பேரால் அது இயல்பான விஷயந்தான் அது ஆசைப்படாமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முக்கியத்துவமாக பார்த்தீங்கன்னா கூட உண்ண உணவு, உடுத்த இடை, இருக்க இடம், இது மூணுமே ரொம்ப முக்கியம். இந்த மூணுக்குமே கூட நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என் வாழ்க்கையில். இது மூணுக்குமே கூட முக்கியத்துவமாக அதை ஒன்றும் பெருசாகவும் அதை பெருசாகவே எடுத்துக்கிறது. ஏன்னா அது இயல்பான விஷயங்கள். இது மூணும் மக்களுக்கு தேவையான இயல்பான விஷயங்கள். இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததும் இல்லை. இதுக்கு தான். ஆனால் மக்கள் இதுக்கு தான் முக்கியத்துவமாக இருக்காங்க. இதுக்காக தான் போராடுறாங்க. போராடி வாங்குற மாதிரி, போராடுற மாதிரி இருக்குது. இதுக்கே போராடுற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் தரணுன்றது அது இயல்பான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற முக்கியம் கிடையாது. அப்படிங்க பார்க்க போகும்போது இந்த மூணு விஷயமே நம்மளுக்கு ஆசைன்னு பார்த்திங்கன்னா, பொன் பொருள் இதெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. காரு, பணம், பங்களா, ஊர், இதெல்லாம் ஆசை, எந்த ஆசையும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை எனக்குள்ளே மட்டும் இருந்ததை நான் கவனிச்சிருக்கேன். ஒரே ஒரு ஆசைனா பெண் ஆசை மட்டும் இருந்ததை கவனிச்சிருக்கேன் நான். அந்த ஆசை வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஆசை. அதனால் அந்த பெண் ஆசை மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா அதுவும் இருந்தது. அதுவும் இப்போ காணாமல் போச்சு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு. அதுவும் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அதுவும் அந்த ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கரைஞ்சிருச்சு. ஒரு அற்புதமான அனுபவம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா பெண் ஆசை மட்டும்தான். மற்ற எந்த ஆசையும் பொன் பொருள், காசு, பணம், கார், பங்களா எதுக்கும் ஆசை இல்லை. ஒரே ஒரு ஆசை என்னென்னா பெண் ஆசை மட்டும்தான். அது எனக்குள்ளே நான் புரிஞ்சிருந்திருந்தேன். ஆனால் அதுவும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கிறது. அந்த ஆசை கூட கரைய ஆரம்பிக்குது. அப்பப்போ எழும், அப்பப்போ கரைஞ்சிரும். அது மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. இது ஒரு அற்புதமான விஷயம், அற்புதமான கலை கூட. இது நான் ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் மனைவி கூட ஒரு புணராமல் ஒரு 3-4 மாதம் இருந்தால் படைத்தவனுடைய தொடர்பு எனக்குள்ளே ஏற்படும். இதை நான் உணர்ந்திருக்கேன். இது ஒரு பிரம்மச்சரியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு ஞானம் பிசகுனது தான் ஒரு காரணம். ஞானம் பிசகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பிசகுனதால் அந்த தொடர்பு அடிக்கடி ஏற்படுது எனக்குள்ளே. நான் புணர்ந்தாவும் அந்த தொடர்பு விட்டு போயிடுது, புணரலைன்னா திரும்ப அந்த தொடர்பு கிடைக்கிது. அது மாதிரி அனுபவம் எனக்குள்ளே ஆழமாக ஏற்படுது. அது ஒரு பொக்கிஷமான அனுபவம். பெண்கள் மூலியமாக தான் ஆக்சுவலாக அது பெண்களை பார்க்கும்போது ஒரு சில கணங்கள் நிகழ்காலத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரி நிகழ்காலத்தில் இருந்து கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு அனுபவமாக ஏற்படுது.
நல்ல விஷயந்தான். சரி, நம்ம படைத்தவனுடைய தொடர்பு ஏற்படணும் அப்படின்னா எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சொன்னேன். எந்த ஆசையுமே இல்லாமல் இருந்தால் படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்கணுன்ற ஆசை இருக்கும், அந்த படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்கும். இது ஒரு ஆனால் இது யாருக்கும் இப்போ நம்ம நித்யானந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நித்யானந்த சாமியார் எந்த ஆசையுமே இல்லாமல் இருக்கார் இல்லையா? அவருக்கு நான் சாப்பாடு ஆசை கூட கிடையாது, ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஆசை கூட கிடையாது. எப்படின்னா அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு தயிர் சாதமும் ஒரு புளிசோறும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி அதான் அவர் எதுக்குமே ஆசைப்படலை அப்படிங்கிறத ஒரு முன் வச்சு சொல்கிறார். ஒரு விஷயத்த எதுக்குமே நான் ஆசைப்படலை அப்படிங்கிறத ஒரு முன் வச்சு, சாப்பாடு ஆசை கூட எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன் வச்சு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக தான் தெரியுது. அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த படைத்தவனுடைய மூலத்தினுடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். எல்லாருக்குமே அது கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது கொஞ்சம் அது புரிந்துக்கணும். நம்ம மனம், உடல், உயிர், உணர்ச்சி இதெல்லாம் பொறுத்து நம்ம புத்திசாலித்தனம், நம்ம அறிவாளித்தனம் இதெல்லாம் பொறுத்து தான் எல்லாமே அமையுது. ஒரு விஷயத்தில் மட்டும் இதை மட்டும் கண்டிப்பாக சொல்கிறது, இது மட்டும் இல்லைனா இது செஞ்சால் கஷ்டமாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி கிடச்சிரும் அப்படிங்கிறத மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்களுடைய உடல், உள்ளம், உயிர், உணர்ச்சி, இதை பற்றி இது எப்படி இயங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அவங்களுக்கு நகருது அப்படின்னு சொல்லலாம். படைத்தவனுடைய தொடர்புனா நான் உயிரினுடைய தொடர்பு கிடைக்கணும். படைத்தவன்னா யார்? உயிர் தான் படைத்தவன். படைத்தவன்னா யார்? உயிர் தான் படைத்தவன். நம்ம உயிர் யார்? நம்ம அப்பா இருக்கக்குள்ளே, நம்ம அப்பாவுக்குள்ளே தன்னை உயிராக இருந்தோம். அப்பாவுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி இருந்தோம். அது நமக்கு போய் நம்ம அம்மா கர்ப்பப்பையில் போயிட்டு நம்ம சோடு பெருசாக ஆயிட்டோம். அது கூட ஒரு 40 வருஷம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் 40 வருஷத்துக்கான ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அற்புதமான விஷயம். அது பார்க்குறதுக்கு 40 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்திருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு 10 மாதத்துலேயே வெளியே விடன்ட்டோம். நம்ம இப்போ உணர்றது ஒரு 10 மாதத்தில் வெளியே வந்துட்டுன்னு இருக்கோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு 40 வருஷம் ஆயிருந்துருக்கலாம் இல்லையா? ஒரு 40 வருஷ காலகட்டம் முடிஞ்சிருக்கலாம். அது 40 வருஷ காலகட்டத்தை உள்ளே கழிச்சிட்டு திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். இது பார்த்திங்கன்னா அது மாதிரி திரும்ப அந்த படைத்தனுடைய தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஞானோதயம் அடையணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஞானோதயம் அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஞானோதயம் ஆகியிருந்தாலோ இல்லை ஞான பெசியிருந்தாலோ அதுக்கான தொடர்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்லது. இந்த வீடியோவை படைத்தவனுடைய தொடர்பு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக எந்த ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். நல்லது. மற்றபடி நிறைய பேசுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். தேங்க்யூ.